ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். நான் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியம் என்னுடைய ஊழியம். என் அன்பு பிள்ளைகளே, இது என்னுடைய ஊழியம். இது உங்களுடைய ஊழியமே கிடையாது. நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு பாத்திரத்தின் வழியாக ஒரு பாத்திரத்தின் வழியாக இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு ஒரு உடம்பு தேவைப்படுது. அந்த உடம்பை நான் பயன்படுத்தி எனக்குரிய காரியங்கள், பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்படுவதற்குரிய காரியங்களை செய்வதற்காக ஒரு ஒரு பாத்திரம் எனக்கு தேவைப்படுகிறது. அந்த பாத்திரங்கள் தான் இப்படி ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், இப்படி ஏராளமான ஆட்களை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது. அந்த பாத்திரத்தின் வழியாக செயல்படுவதற்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவாய் இந்த பூமிக்கு நான் இந்த பூமியில வாழும் பொழுது, இயேசுவாக நான் இந்த பூமியில வாழும் பொழுது, நானே அந்த ஊழியத்தை நான் செய்தேன். மரித்து உயிரோடு எழும்பி திரும்பவும் நான் ஸ்பிரிட்டா தான் இருக்கிறேன். நான் ஆவி, பரிசுத்த ஆவியா தான் நான் இருக்கிறேன். இப்ப பரிசுத்த ஆவி செயல்படுவதற்கு ஒரு சரீரம் தேவைப்படுகிறது, ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது. இயேசுவாய் இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடியும் இதேதான். இயேசுவாக இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரிதான் பிள்ளைகளை எனக்கென்று நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, நோவா போன்ற ஆட்களுக்கு, ஆப்ரஹாம் போன்ற ஆட்களுக்கு, இப்படி என்னுடைய பிள்ளைகள் அவங்களோடு கூட நான் பேசி 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 நான் அவங்களை என் பக்கம் திரும்ப வைத்து வழி நடத்தி கொண்டு வந்தேன். இப்பவும் நான் அதைதான் செய்கிறேன். மரித்து உயிரோடு எழும்பின தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். நீங்க நினைக்கலாம், ஒரு பரிசுத்த ஓய்வு நாள் ஒவ்வொரு வாரம் வந்து கொண்டிருக்கிறது, பரிசுத்த ஓய்வு நாள் வருது. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எதற்காக உண்டாகப்பட்டது என்று சொன்னால், இந்த ஓய்வு நாளில் உங்களுடைய உலகத்துக்குரிய காரியங்கள், மண்டே டு சாட்டர்டே ஓடி ஓடி அதற்காக நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அழகுக்காக, உங்களுடைய வாழ்க்கையினுடைய கம்ஃபர்டபிள்காக, உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக நீங்க போஷிக்கப்பட வேண்டும், உங்களுடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஓடி ஓடி உழைக்கிற நாட்கள் இந்த மண்டே டு சாட்டர்டே. ஆனா அடுத்து ஒரு ஹோலி சண்டே வருது. இந்த ஹோலி சண்டே அப்போ நான் படைத்து இந்த ஓய்வு நாள், சண்டே அப்படிங்கிறது ஒரு ஓய்வு நாள், அதுக்கு பேரே சண்டேன்னு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா நாளும் தான் சண்டே வருது, ஆனா சண்டே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க. இந்த நாள் மட்டும் சன்னு பிரகாசமா இருக்குது. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எல்லாம் பிரகாசமா இல்லை, அப்படி கிடையாது. இந்த சண்டே ஒரு ரெஸ்டிங் பீரியடுக்காக, ஒரு ரெஸ்டிங் டேவாக கருதப்படுகிறது. அப்போ இந்த சண்டே அப்படிங்கிறது ஹாலிடே அப்படிங்கிறதுனாலதான் அத சண்டேனே பேர். இது ஒரு ஹாலிடே, ஓய்வு நாள் அப்படிங்கிறதுக்காக தான் சண்டே. ஏன்னா பிரகாசத்தின் ஒளிமயமான இருக்கிற தேவனுக்கு ஆராதனை செலுத்தும்படி, ஆராதனைக்குரிய ஒரு நாளாக, சபை கூடுதலுக்குரிய ஒரு நாளாக இது இருக்க வேண்டும் என்பதற்காகவே இது அந்த ஒளியை குறிக்கிறது. சண்டே அப்படிங்கிறது ஒரு ஒளியை குறிக்கிறது. அந்த ஒளி தான் என்னுடைய ஒளியை குறிக்கிறதான இது பாத்தீங்கன்னா பிஃபோர் கிரைஸ்ட். இந்த சண்டே நான் இந்த பூமியில பிறந்து வரத்துக்கு முன்னாடில இருந்து இந்த சண்டே அப்படிங்கிற ஒரு டேர்ம் இனிஷியேட் வச்சுட்டாங்க. பிஃபோர் கிரைஸ்ட்ல இருந்தே இது இருந்து கொண்டே தான் இருக்குது. புதிய ஏற்பாடு நான் வந்ததுக்கு அப்புறம், ஆஃப்டர் கிரைஸ்டுக்கு அப்புறம் இது எஃபெக்டிவா தேவாலயங்கள்ல, அங்கே உள்ள தேவாலயங்கள்ல இது மேண்டேட்டரி ஆக்கப்பட்டது. இந்த சபை கூடுதல்கள் மேண்டேட்டரி ஆக்கப்பட்டது. அப்போ எங்கேயாவது 1-2
ஒரு சில காரியங்கள் கர்த்தரை வைத்து ஜெபிக்கிற காரியங்கள், கர்த்தரை முதன்மைப்படுத்தி செய்கிற காரியங்கள் போய்கொண்டிருந்தது. பட் ஆஃப்டர் கிரைஸ்ட் தான் இது என்னவா மாறினது. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் அது கம்பல்சரி சர்வீஸ் நடத்தப்படணும். ஒவ்வொரு தேவாலயத்திலையும், சபை கூடுதல்லையும், எந்த மாதிரி இடத்துல, ஒரு மலை பகுதியிலையோ இல்ல ஏதோ ஒரு காட்டுல கூட, காடு காடு அந்த காட்டு பகுதியில கூட கூடுதல்கள் டென்ட் போட்டு கூடுதல்கள் இப்படியாக அமைக்கப்பட்டு தான் அந்த டென்ட் தான் இப்ப பில்டிங்கா மாறி இருக்கு. டென்ட் போடப்பட்ட டென்ட்ஸ், குட்டி குட்டி கூரை அது மாதிரி கூரைகள் தான் இப்ப பில்டிங்கா மாறப்பட்டிருக்கு, தேவாலயங்களா இருக்குது. அப்ப இந்த கூடுதல்கள் ஒவ்வொரு பிள்ளையும் சேர்ந்து 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 என்னை ஆராதிக்கிற ஒரு விஷயங்கள் இந்த ஹாலிடே, இந்த சண்டே இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே. அதனால இந்த நேரத்தில் நான் உங்கள் மத்தியில் வந்து பேசணும்னு விருப்பப்படுறதுக்கான காரணங்கள் இருக்கு. நான் வரப்போற நாட்கள் அது எப்ப வேணாலும் நான் வர இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. எப்ப வேணாலும் நான் வருவேன். யாருக்குமே தெரியாது, பிதா ஒருவரை தவிர யாருக்குமே தெரியாது, தேவ தூதனுக்கு கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் வரப்போற நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி உங்களோடு கூட இது போல ஒரு கூடுதல்ல நேரடியாக பேச வேண்டும். நேரடியாக நான் உங்களோடு பேசினால் என்னோடு கூட உங்களுக்கு ஒரு நெருக்கம் உண்டாகும் அப்படி என்பதற்காகவே நான் இந்த மகளிடம் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை கொடுத்து நான் பேசுகிறேன், நான் சொல்லுகிறேன் அப்படின்னு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளை. பாருங்க, நான் உங்களை படைக்கும் பொழுது மண்ணுக்குள்ள இருந்து எடுத்திருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய கரங்களினால் மண்ணுக்குள்ள இருந்து எடுத்திருக்கிறேன். அப்போ மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கும் பொழுது எப்படி இந்த மண்ணு ரத்தமும் மாம்சமாய் மாறி இருக்கும்னு சொல்லி நீங்க சிந்திக்கலாம். இது மண்ணு தானே, மண்ணுக்குள்ள என்ன அப்படி இருக்குது, மண்ணுக்குள்ள இருந்து எப்படி இது எடுத்து மாம்சமும் ரத்தமும் எப்படி இது அப்படின்னு பாருங்க. இந்த பூமி ஒரு எலோஹிம், பூமி எலோஹிம். லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ் அப்படி நீங்க படிச்சிருக்கிறீங்க, வேதாகமத்துல இருக்குது. லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ். எல்லாத்துக்குமே ஒரு குடும்ப ஒழுக்கம் இருக்கு, ஒரு குடும்ப முறை இருக்கு. இப்போ இந்த பூமிக்குரிய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா அப்பா, அம்மா, குழந்தை. இது அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வரும், 3 பேர் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை வரும், 4வது. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை வரும், 5வது. அதுக்கப்புறம் இன்னொன்னு 6. இப்படி போய்கொண்டே இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வந்துருச்சு. ஒரு குழந்தை வரும்போது 3 பேர் ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க. அப்போ குடும்பம் அப்படிங்கிறது நான் நியமித்து வைக்கிறதான ஒரு விஷயம். குடும்பம் அப்படிங்கிறது நான் செட்டப் பண்ணி கொடுக்கிறது. இதேதான், இது எங்க இருந்து இந்த ஒரு செட்டப் வருதுன்னா, என்னிடம் இருந்தே ஒரு செட்டப் வருது. பிதா குமாரன் பரிசுத்தாவி. ஆதியிலே இந்த பூமி உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த அனாதி தீர்மானம், திட்டமே பிதா குமாரன் பரிசுத்தாவி. இப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒரே செயல்பாடு, ஒரே காரியம், ஒரே காம்பனன்ட் தான். 3 in 1 காம்பனன்ட் தான். அப்போ இதனுடைய வேலைகள் தான் வித்தியாசமாக. குமாரன் மரித்து உயிரோடு எழும்பினார். திரும்பவும் நான் உங்கள் மத்தியில் அசைவாடி உங்களோடு இடைப்பட்டு நான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்ப பேசுறதும் அதுதான், உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளை. இப்போ லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ் அப்படின்னா அங்க 3 பேரு கண்டிப்பா இருந்திருக்கணும். 3 பேர் அங்க கண்டிப்பா இருந்திருக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவி. அப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவி சீட்டட் இன் 1 சேர் தான். நான் பரலோகத்துக்குரிய காரியங்கள் தரிசனம் பிள்ளைகளுக்கு காட்டும் பொழுது நான் எப்படி காட்டுறேன்னா,
தனித்தனி நபர்களாய் நான் காட்டுவதில்லை, ஒரே நபரா தான் காட்டுவேன். இதுல வேலைகள் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா மூவரும் ஒருவர் அப்படின்ற தரிசனங்கள் தான் நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. அதனால இந்த செயல்பாடுகள் எப்படிப்பட்டது? என்னை போலவே நான் உங்களை படைத்திருக்கிறேன். என்னை போலவே என்னை போலவே நான் படைத்ததுனாலதான் உங்களுக்கும் ரத்தம் அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா ரத்தத்துலதான் ஜீவன் இருக்கு. என்னை போலவே உங்களை படைத்தேன். அப்ப மண்ணுக்குள்ள இருந்து உங்களை நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த எலோஹிமா இருக்கிற இந்த பூமி, எலோஹிம், இதுல ஒரு ஜீவன் ஜீவன் இதுக்குள்ள ஒரு திஸ் எர்த் இஸ் அ லிவிங் கிரீச்சர். இது ஒரு லிவிங் பீயிங். இது ஒரு லிவிங் பீயிங். அதனாலதான் இந்த ஒரு பூமிக்குள்ள நீங்க ஒரு விதையை போட்டு தண்ணீரை விட்டீங்கன்னு சொன்னா அந்த விதையானது ஒரு செடியாக மாறப்படும். இந்த பூமிக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அதனாலதான் மண்ணுக்குள்ள இருந்து எடுத்த மனிதன் மரித்ததுக்கு அப்புறம் திரும்ப மண்ணுக்குள்ளேயே போறான். இல்லைன்னா நாரி போயிடும். மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சாதான், இல்லைன்னா அந்த ஒரு டெட் பாடியை யாரும் வீட்டுக்குள்ள வைக்கவே முடியாது. மண்ணுக்குள்ள போட்டு திரும்ப மண்ணு இந்த எலோகியமா இருக்கிற இந்த பூமிக்குள்ளே திரும்ப போய் பேக் ஆகுது, பேக்கிங் நடக்குது. சோ மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட உங்களுக்கு மாம்சமும் ரத்தமும் வேலை பார்த்ததா. இப்போ யாருன்னா உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சொரணை வரும். யாருன்னா உங்களை டச் பண்ணா என்னை யாரோ தொடுறாங்கன்னு ஒரு உணர்வு வரும். இது ஒரு சாதாரண ஒரு நாற்காலிக்கு இருக்காது, சாதாரண ஒரு சேருக்கு இருக்காது, சாதாரண ஒரு சோஃபாக்கு கீழினாலும் தொட்டாலும் அந்த உணர்வுகள் இருக்காது. மாம்சமும் ரத்தமும் இருக்கிற ஒரு நபரால தான் உணர்வுகளை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியேப்பட்ட உணர்வுகளை உணர்ந்து கொள்கிற ஒரு மனிதனாலதான் இயேசுவை நேசிக்க முடியும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும், தெய்வம்னா யாருன்னு புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்டதான விஷயம். ஆதாம் என்கிற முதல் குழந்தை, ஆதாம் என்கிற முதல் குழந்தையை நான் பூமிக்குள்ள இருந்து அப்படியே எடுத்தேன். பூமிக்குள்ள இருந்து எடுத்தேன். என்னுடைய ஆவிக்குரிய கரங்களை வைத்து எடுத்து நாசியிலே ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனுக்கு ஜீவாத்மாவானான். அவனுக்கு ஜீவாத்மா. அந்த ஜீவ ஆத்மாவின் மூலியமாக தான் ஆவி, ஆத்மா, சரீரம் அவனுக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. என்னுடைய ஜீவ சுவாசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள ஆத்மா இல்லை. அவன் வெறும் ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு நாற்காலி போலதான், ஒரு நாற்காலி போலதான். இப்ப மண்ணுக்குள்ள இருந்து எடுத்தவன் எப்படி இருப்பான்? மண்ணு போலவே தான் இருப்பானே தவிர அவனுக்குள்ள ஒரு ஆத்மா கிடையாது. என்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினதுக்கு அப்புறம் தான் அவன் ஜீவாத்மாவானான். ஹல்லேலூயா. ஜீவாத்மாவானான். அப்ப ஜீவ ஆத்மாவா ஆனதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு தீபம் ஆத்மாவையும் ஆவியையும் தனித்தனி ஒரு காரியங்களை செய்து கொண்டு இருந்தாலும் ஆத்மாவும் ஆவியும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செயலாக்கம் படுத்தும். ஆனா மாம்சம் வேறுபட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய பாடி அது தனியா இருக்கு. ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்து ஒரு செயலாக்கம் நடந்திருக்கு. அப்போ ஜீவ ஆத்மா அவனுடைய நாசியில நான் ஊதும் பொழுது அவனுக்கு ஜீவாத்மாவை பெற்று கொண்ட அடுத்து ஒரு நிமிஷமே அவனுக்குள்ள ஸ்பிரிட், ஏன்னா என்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறேன். என்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே அவனுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆவியை அவன் நாசியிலே, எனக்குள்ள இருக்கிற பிரெத், அந்த காற்று அந்த பிரெத்தை ஊதின உடனே அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனாக மாறிவிட்டான். ஆதாம் ஸ்பிரிச்சுவல் மேனாக மாறிவிட்டான். அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான், ஃபர்ஸ்ட் உடம்பு மட்டும்தான். ஊதினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு சுவாசம் கிடைக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனாக மாறப்பட்டான். ஏன்னா என்னுடைய மூச்சு காற்று நான் கொடுத்துருக்கிறேன். இப்ப அடுத்து நான் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. இப்போ பாருங்க, இந்த ஆதாமுக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஆவி, ஆத்மா, சரீரம் இருப்பதை தெரிந்த இந்த சர்ப்பத்து நாவி, சர்ப்பம் வேற யாரும் கிடையாது, லூசிஃபருடைய ஸ்பிரிட் தான் சர்ப்பம். லூசிஃபருடைய ஸ்பிரிட் தான்
இந்த பழைய பாம்பாகிய சர்ப்பம். அதனால லூசிஃபர் வேற சர்ப்பம் வேறன்னு நீங்க அங்க சர்ப்பத்தினுடைய வெளிப்பாடு இருக்குதுன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கானோ லூசிஃபர் தான். அதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் என் அன்பு பிள்ளைகளே. ஒரு சர்ப்பத்தினுடைய சொப்பனங்களோ ஒரு சர்ப்பத்தினுடைய காட்சிகளோ உங்களுக்கு வருது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஸ்பிரிட் ஆஃப் லூசிஃபர் தான் சர்ப்பம். இப்ப இந்த சர்ப்பம், இதை அறிந்த இந்த சர்ப்பம் ஆத்துமா இருக்குது, ஆவி இருக்குது, பாடி இருக்கு. இந்த ஆத்துமாவும் ஆவியும், ஏன்னா படைக்கப்பட்ட எல்லா விலங்குகளிலும் இந்த சர்ப்பமானது இட் இஸ் a ஸ்பிரிச்சுவல் கிரீச்சர். வேற எந்த விலங்குகளுமே ஸ்பிரிச்சுவல் கிரீச்சர் கிடையாது. இந்த சர்ப்பமானது ஸ்பிரிச்சுவல் ரெய்ம்ல சொல்லப்படுகிறது என் அன்பு பிள்ளைகளே. நீங்க உங்க வீட்டுல ஓடுகிற, இப்ப வீட்டுல ஒரு வாசல்ல ஒரு பாம்பு வருதுன்னா அது ஈகோசிஸ்டம் சம்பந்தப்பட்டது. அது ஒரு ஈகோசிஸ்டம் சம்பந்தப்பட்டது. அது எல்லா இப்ப ஆடு மாடு இருக்கிற மாதிரி அது ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்புக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் சொல்றது இங்க ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ரீதியில நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்பமானது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிரீச்சராக கருதப்படுகிறது. அப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் கிரீச்சர் என்ன பண்ணும்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆவிய கெடுத்து அதை ஒழுங்கின்மை ஆக்கினா, கீழ்ப்படிதல் இல்லாமல் அந்த மனிதனை வசியப்படுத்த முடியும் என்பதை அறிந்த இந்த சர்ப்பம் அவனிடம் சென்று அவனிடம் ஆசை வார்த்தைகள் பேசி, தன்னுடைய மனைவியிடம் ஆசை வார்த்தைகள் பேசி இப்படியேப்பட்டதான காரியத்தை செய்து அவன் அடிமைத்தன் அவனுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அவன் எதை செய்யக்கூடாதோ அந்த பழத்தை அவன் சாப்பிட்டான். எதை செய்யக்கூடாதுன்னு நான் அந்த ஏதேன் தோட்டத்துல வச்சனோ, எதை செய்யவே கூடாது, எல்லாமே நீ செய்யலாம், ஆனா அந்த ஒரு காரியத்தை மட்டும் நீ செய்யவே கூடாது. எல்லாமே நீ பண்ணலாம், ஆனா அந்த ஒரு காரியத்தை மட்டும் நீ செய்யவே கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை அவன் எடுத்து புசித்ததுனால அவனுக்குள்ள இருக்கிற காரியங்கள், உணர்வுகள், அவனுக்கு தீங்குனா என்னன்னே தெரியாது. நான் படைக்கும் பொழுது என்னை போலவே நான் ஒரு டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வரவே மாட்டேன், நான் ஒரு அழிவை கொண்டு வர மாட்டேன். நான் உருவாக்குகிற தேவன். நான் என்னால ப்ரோக்ரியேட் பண்ண முடியும், எதையுமே ப்ரோக்ரியேட் பண்ண முடியும். ஆனா ஒரு அழிவுக்குரிய காரியத்தை, மரணமே இல்லை என்று சொல்லி இந்த முதல் குழந்தையான ஆதாமை நான் படைத்தேன். மரணமே இல்லை, எந்த ஒரு சாபமும் இல்லை, எந்த ஒரு கெட்ட ஒரு விஷயங்களுமே இல்லை, அவனுக்கு எதுவுமே சாபமாய் கொடுக்கப்படவில்லை. ஆனா அவன் கீழ்ப்படிந்தது யாருக்கு? படைத்த என்னை அவன் விட்டு அந்த ஆசை வார்த்தைகளை பேசின அந்த தந்திரமான குரூக்கட் மைண்ட் உள்ள அந்த சர்ப்பத்துக்கு கீழ்ப்படினதுனால சர்ப்பத்தினுடைய ஆதிக்கம் எனக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான் ஆதாம். அப்போ அங்க பொருத்தப்பட்ட அந்த மரம் என்ன மரம்? உணர்வுகளை கொண்டு வரும், என்ன நன்மை தீமை அறியும்படியான காரியங்கள். அப்போ நன்மை மாத்திரம் கிடையாது, தீமையும் அறியக்கூடிய காரியங்கள். அப்போ அது ஒரு ஜெனட்டிக் ட்ரீ, அது ஒரு மரபணு மரம். அந்த மரபணு மரத்தினுடைய பழத்தை இந்த ஆதாம் புசித்ததுனால அவனுக்குள்ள எவ்வளவு உணர்வுகள், காரியங்கள், யோசனைகள் எல்லாமே வந்தது என் அன்பு பிள்ளைகள். இது போல அந்த ஆதிக்கத்தை செலுத்தி இவன் என்னை விட மேலாக வர வேண்டும், என்னை விட மேலாக வர வேண்டும்னா நான் படைத்த மனிதனை கரப்ட் பண்ணாதான். அப்போ மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட மாம்சமும் இரத்தமுமாய் மாறினான். எப்பொழுது மாறினான்? ஜீவ சுவாசத்தை ஊதின உடனேயே ஹார்ட்டுக்குள்ள சர்க்குலேஷன், லிவருக்குள்ள சர்க்குலேஷன், கிட்னிக்குள்ள சர்க்குலேஷன், எல்லா சர்க்குலேஷனும் அப்படியே சர்க்குலேஷன். அப்போ ஜீவ சுவாசத்தை பெற்ற உடனே அந்த ஸ்பிரிட் என்னுடைய ஆவி, அந்த ஸ்பிரிட் அப்படியே தீபமாய் அவனுக்குள்ளேயே இருந்தது. இந்த ஒரு விஷயம் அந்த
செய்யக்கூடாத காரியத்தை செய்தபடியினால் அவன் என்னவா மாறிட்டான்? சாத்தானின் மகனாய் மாறிவிட்டான். சாத்தானின் மகனாய் மாறிவிட்டான். சாத்தானுக்குரிய குணங்கள், சாத்தானுக்குரிய ஈவில் மைண்டு, சாத்தானுக்குரிய காரியங்கள். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள என்ன இருக்குது? எல்லா மனிதனுக்குள்ளேயும் என்னுடைய குணம் கொஞ்சம் இருக்கும், சாத்தானுடைய குணம் கொஞ்சம் இருக்கும். இப்ப நான் சொல்றதுதான் முக்கியமான பாயிண்ட் என் அன்பு பிள்ளைகளை. இதற்காக தான் நான் இந்த செய்தியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். ஒரு மனிதனுக்குள்ள, அதனால்தான் காயின் ஆபல், ஆபல் காயின், இப்படி ரெண்டு பிள்ளைகள். ஒருத்தனுக்கு ஈவில் மைண்டு, ஒருத்தனுக்கு நல்ல புத்தி உள்ளவன். ஒருத்தனு பெற்றெடுத்தது ஒரே தகப்பன் தான். ஒரே தகப்பனா இருந்த ஆதாம் தான் ஆபலையும் காயினையும் பெற்றெடுத்தார். ஆனா ரெண்டு பேரும் ஏன் ஒரே மாதிரி இல்லை? அப்ப ஆதாமுக்குள்ள ஜெனட்டிக் ஹைபிரிடைசேஷன் நடந்திருக்கு. அந்த மரபணு மாற்றங்கள் நடந்து சாத்தானுடைய ஆதிக்கம். அப்ப நீங்க யாருக்கு கீழ்ப்படுறீங்களோ அவங்களுடைய குணம் உங்களுக்கு வந்துவிடும். நீங்க யாருக்கு கீழ்ப்படுறீங்களோ அவங்களுடைய ஈவில் குணம் உங்களுக்கும் வந்துவிடும். நீங்க எஸ் சொல்லிடுறீங்க, நீங்க ஆமான்னு சொல்லிடுறீங்க, நீங்க அதை வரவேற்கிறீங்க, அதை வெல்கம் பண்ணிடுறீங்க. அப்போ அந்த குணம் உங்களுக்குள்ள வந்துடும். இப்ப பாருங்க, இந்த ஆபல் காயின் இந்த பிள்ளைகளும் என்னால ஆதாமுக்கு இந்த ரெண்டு பிள்ளைகள் தான். இது போல முகஜாடைகள், இது போலதான். அதுல ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன். அப்ப ஒரு மனிதனுக்குள்ள ரெண்டு காரியங்கள் வேலை பார்த்திருக்கு. அப்போ அவனுடைய விந்த அணுக்கள் மூலியமாக ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன். விந்தணுக்கள் மூலியமாக ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன். இப்படிதான் ஒவ்வொரு மனிதனுடைய விந்தணுக்கள், ஒவ்வொரு மனிதன். அப்பா 10 குழந்தைகள் பிறக்குது ஒரு வீட்டுலனா 2 குழந்தை நல்ல குழந்தையா இருக்கும், மீதி 8 குழந்தை அதனுடைய கேரக்டர் வேற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு மனிதனுக்குள்ள அந்த 2 குழந்தையுமே கம்ப்ளீட்டா பர்ஃபெக்டா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளேயும் ஒரு சில கெட்ட குணங்கள் இருக்கும். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள கெட்ட குணங்களும் இருக்கும், நல்ல குணங்களும் இருக்கும். ஏன் அந்த கெட்ட குணம் வருது? அந்த வம்சத்தின் வழியாக வந்த பிள்ளைகள். அப்போ மாம்சமும் ரத்தமும் விலை போனது யாருக்கு? சாத்தானுக்கு விலை போய்விட்டார்கள். சாத்தானுடைய ஆதிக்கம், சாத்தானுடைய பிள்ளைகளாய் கீழ்ப்படிந்து, அவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் தேவர்களாய் அந்த நேரம் காணப்பட்டிருக்கு. யாருக்கு கீழ்ப்படுறீங்களோ அவங்க தேவர்களாய் காணப்படுவார்கள். அந்த ஒரு நொடி பொழுது அவங்க தேவர்களாய் காணப்பட்டாங்க. அப்ப அந்த பழைய பாம்பாகிய லூசிஃபரின் ஸ்பிரிட், லூசிஃபரின் ஆவி இப்படியாப்பட்ட தந்திர வேலைகளை செய்து இந்த மனிதனுடைய ஜெனரேஷன், ஆதாமுடைய ஜெனரேஷனை வளர்த்து விட்டது. இப்போ இதற்கான ஒரு முடிவை நான் கொண்டு வந்தே ஆகணும். அங்கங்க விபச்சாரம், அங்கங்க வேசித்தனம், அங்கங்க விக்கிரக ஆராதனை, அங்கங்க கற்பழிப்பு, அங்கங்க கேவலமான செயல்கள். தேவாலயங்களில் விபச்சாரம், இப்படி போன்றதான ஏராளமான அருவருக்கக்கூடிய காரியங்கள் வந்தது. ஆதாமின் வழியாக வந்த சந்ததிகள் இப்படிப்பட்டதான விபச்சாரத்துக்குரிய காரியங்கள், வேசித்தனத்துக்குரிய காரியங்கள், எண்ணெய் மறந்து களியாட்டம், எண்ணெய் மறந்து மது வெறியன், இப்படிப்பட்டதான காரியங்கள், எண்ணெய் படைத்த தேவனையே மறந்து மனம் போன போக்குல வாழ்க்கை, களியாட்டம், களிப்பு, இப்படிப்பட்டதான என்னுடைய மகிமைக்கென்று இந்த பிள்ளைகளை படைத்து, மகிமைக்காகவே அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி மகிமைக்காகவே செய்த படைக்கப்பட்ட அத்தனையும் வீணாக அருவருப்பாக மாறிவிட்டது. அதற்காக என் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நான் எதற்காக இந்த மனிதனை படைத்தேன்? எல்லா படைப்புகளை விட விசேஷமாய் இந்த மனிதனை படைத்தேன். எல்லா படைப்புகளை விட விசேஷமாய் இந்த மனிதனை படைத்தேன். ஆனா அந்த மனிதன் கீழ்ப்படிந்தது யாருக்கு? படைக்கப்பட்ட ஒரு சர்ப்பத்துக்கு.
அந்த சர்ப்பத்தை விட மேன்மையாக நான் மனிதனை படைத்தேன். அந்த சர்ப்பத்தை விட விசேஷமாய் மனிதனை படைத்தேன். சர்ப்பத்துக்கு என்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுக்கவில்லை. ஆனா அந்த மனிதனுக்கு என்னுடைய ஜீவ சுவாசத்தையே நான் கொடுத்தேன். அப்போ எல்லா படைப்புகளை காட்டிலும் விசேஷமாய் இந்த மனிதனை நான் உருவாக்கினேன். விசேஷமாய் இந்த மனிதனை நான் உருவாக்கினேன். ஓ, என்னுடைய பிள்ளைகள், விசேஷமாக படைக்கப்பட்ட பிள்ளைகள் ஆங்காங்கே கல்லுகளையும் பாறைகளையும் மலைகளையும் மலையிலிருந்து உடைத்து கீழே வருகிறதான கல்லு மலை இருக்கிறது. அந்த மலை நாள்பட அந்த மலையோடைய அந்த பாறை வீக்காகி அந்த பாறையிலிருந்து கொட்டுகிற கல்லை எடுத்து கோவில் கட்டி அந்த கொட்டுகிற கல்லை உருவ சிலைகளாய் மாற்றி அந்த மலையிலிருந்து பிளக்கப்பட்ட கற்களை எடுத்து இப்படிப்பட்டதான அலங்கரிப்பு கொடுத்து அதுக்கு தூபம் காட்டி அதுக்கு சேலை உடுத்தி அதுக்கு நகைகளை போட்டு அதுக்கு தூபங்களை காட்டி இப்படிப்பட்டதான ஆராதனைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இந்த பிள்ளைகள். ஏன்னா அவருடைய அறியாமை எப்படியாக போய்விட்டது. சாத்தான் அந்த மூளையை அப்படியே மழுக வைத்து விட்டான். சாத்தான் யாரு படைத்த தேவன், யார் இது எல்லாத்துக்கும் காரணம், எதுவுமே தெரியாத அளவுக்கு மழுக வைத்த ஒரு சந்ததியாக இருந்தது. என்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினால் மாத்திரம்தான் இப்படி விசேஷமாய் படைத்த இந்த மனிதர்கள் இப்படி அருவருக்கிற விபச்சார காரியத்தையோ வேசித்தன காரியத்தையோ விக்கிர வழிபாடு காரியத்தையோ மதுபானத்தை அருந்தி இப்படி ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெருக்கள் எல்லாமே குடித்து விழுந்து விழுந்து கிடக்கிற ஒரு தெருக்களாய் காணப்பட்டது. என் அன்பு மகன் நோவாவிடம் பேசி இந்த அநியாயத்து எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியான காரியத்துக்காகவே நோவாவிடம் கூறி நோவா ஒரு நீதிமானாய் காணப்பட்டான். இவங்க எல்லாம் ஸ்ட்ரீட்ல விழுந்து கிடப்பாங்க, நோவா என்னோடு பேசி கொண்டிருப்பான். இவங்க எல்லாம் குடித்து களியாட்டம் ஆடுவாங்க, நோவா என்னோடு கூட பேசி கொண்டிருப்பான். அப்ப நான் பார்த்ததுல நோவா எனக்கு சிறந்தவனாய் தெரிந்தபடினால் அந்த நோவாவுடைய சந்ததியை எனக்கான ஒரு சந்ததியாய் நான் தேர்ந்தெடுத்து இப்படியாக நான் விஷயங்களை தலைகீழாக மாற்றினேன் என் அன்பு பிள்ளைகளை. இப்ப இப்படியாக மாறிவிட்டது. என் ஒரே பேரான குமாரனை, அந்த குமாரனுக்கு மாம்சம் ரத்தம் இரண்டுமே இருக்கும். ஏன்னா உங்களை படைத்தது மாம்சமும் ரத்தமும். என்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்த அடுத்த ஒரு நொடி பொழுது ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. என்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்த நாசியிலே ஊதி உடனே ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, ஹார்ட் வேலை பார்க்குது, லங்ஸ் பிரீத்திங் நடக்குது, இன்ஹேல் பண்ணுது, எக்ஸேல் பண்ணுது. கண்ணுடைய ஐலிட்ஸ், இந்த கண் ஐலிட்ஸ் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது, ஐபால் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. அனைத்து உறுப்புகளும் ஜீவ சுவாசத்தை ஊதின அடுத்த நிமிஷமே எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகி கொண்டிருக்கிறது. சோ இப்படி நான் என்னுடைய பிரெத்தை கொடுத்த மனுஷன் இந்த சாத்தானுடைய ஆதிக்கம் பெருகி போனதுனால் நான் என்ன செஞ்சிட்டேன், இதை இப்படியே விட்டு வைக்க கூடாது. திரும்ப நான் இந்த பூமிக்கு வரணும், திரும்ப இந்த பூமியை நான் சரி பண்ணணும், இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படி என்பதற்காகவே நானே இந்த பூமிக்கு வந்தேன். இதனுடைய மகத்துவத்தை நான் புரிய வைக்க விரும்புறேன். என் ஒரே பேரான குமாரன் அப்படின்னு சொல்றது நான் ஒரு மனித ரூபத்தை எடுத்து வந்ததுதான். இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற குமாரன் வேற யாருமே கிடையாது. நானே மனித ரூபமாய் இந்த பூமிக்கு வந்தபடினால் அதுல ஒரு முக்கியத்துவத்தை ஹைலைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆதியும் அந்தமாய் இருக்கிற பிதாவுடைய டெசிஷன் படியாக மாம்சமும் ரத்தமுமாய் இந்த பூமிக்கு வரப்பட்ட ஒரு தேவகுமாரன் அப்படின்னு அழைக்கப்படும் பொழுது அங்க ஒரு மகத்துவமும் சிறப்பும் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு ஒரு குடும்பம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, ஆவி ஆத்மா சரீரம், இது ஒரு குடும்பம். உங்களுக்குள்ள இருக்கிறதே ஒரு குடும்பம் தான், ஆவி ஆத்மா சரீரம். இந்த குடும்பத்தை ஆவி தனியாக, சரீரத்தை தனியாக, ஆத்மாவை தனியாக மாற்றணும் நினைக்கிறவங்க தான் சாத்தான்.
இதை பிரிக்க வேண்டும், இதை அழிக்க வேண்டும் நினைக்கிறவன் தான் சாத்தான். அதனாலதான் ஒரு மனத்தோடு ஒரு மனமாய் ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தும் அர்ப்பணித்து ஜபிக்க வேண்டும். ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தும் அர்ப்பணித்து என்னுடைய சமூகத்துல வர வேண்டும் அப்படின்னு சொல்றது இதுதான். ஏன்னா இந்த குடும்பம் ஆவி ஆத்மா சரீரம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை சிதறடிக்க வேண்டும், இந்த குடும்பத்தை கெடுக்க வேண்டும் அப்படி என்பதற்காக தான் ஒரு மனிதனுக்குள்ள என்னை நோக்கி பார்க்கிற மனிதனா தான் இருப்பான். ஆனா அவனுக்குள்ள வேலை பார்க்கறது அவனுடைய மூளைக்குள்ள ஆயிரத்தெட்டு குழப்பங்களை கொடுத்து வைத்திருப்பான் ஒரு பக்கம். ஏன்னா இங்க ஆவி விருப்பப்படுது ஒழுக்கமாய் வாழ வேண்டும் அப்படின்னு ஆவி விருப்பப்படுது. ஆனா மாம்சம் ஏன்னா அந்த மாம்சம் உலகத்துல கால வச்சிருக்கு, இந்த பூமியில கால வச்சிருக்கு. இந்த பூமியில ஏராளமான இன்விசிபிள் கிரீச்சர்ஸ், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ஏராளமான இன்விசிபிள் காரியங்கள் போய்கொண்டிருக்கு. அப்ப அந்த கரப்ஷன் மைண்டினுடைய கரப்ஷன், பாடி மாம்சத்துக்குரிய கரப்ஷன் வந்தா ஆத்மாவை அழித்து கொண்டு போய்விடலாம், அதனாலதான் என் அன்பு பிள்ளைகளே, அநேக இடங்களில் வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே இந்த கரப்ஷனால வர்றதுதான். அப்போ இந்த கரப்ஷனை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு அக்லி நேச்சராய் இருந்த இந்த பூமிக்குள்ள வாழ்ந்த பிள்ளைகள் தெருக்களில் களியாட்டம், ஒவ்வொரு தெருக்களின் கார்னர்ல விபச்சாரத்துக்குரிய காரியங்கள், ஒரு சின்ன ஒரு இடம் கிடைச்சா அங்க ஒரு விபச்சாரம், ஒரு சின்ன ஒரு இடம் கிடைச்சா அங்க ஒரு கூத்து, அங்க ஒரு களியாட்டம், இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்து கொண்டு இருந்ததை பார்த்த நான் என் ஒரே பிறன குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி, நான் இது ஒரு பரலோக நியமமாய் இருந்து ரத்தம் சிந்தி எல்லா பாவத்துக்கும் இந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஏன்னா ரத்தத்துல ஜீவன் இருக்கு. இந்த ஜீவனில் ரத்தம் சிந்தப்பட்டாதான் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜீவனுள்ள ரத்தம் சிந்தப்பட்டாதான் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு கவர்மெண்டோடைய லா, இந்த பரலோக கவர்மெண்டோடைய லா, ரகசியம். ஜீவனுள்ள ரத்தம், பரிசுத்த ஜீவனுள்ள ரத்தம் சிந்தப்பட்டா அங்க நித்திய ஜீவன். அப்ப யாரெல்லாம் இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த ரத்தத்தை, இது நீங்க திருவிருந்து என்று நீங்கள் அழைக்கிறீர்கள், யாரெல்லாம் இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் என்னோடவே நீங்க இருக்கிறீர்களோ, என்னோடவே சேருகிறீர்களோ, எனக்கே கீழ்ப்படுகிறீர்களோ, எனக்கே மரியாதை செலுத்துகிறீர்களோ, அப்படிப்பட்டதான பிள்ளைகளை நான் நித்திய ஜீவன். ஏன்னா நான் என்ன சொன்னேன், யாருக்கு நீங்க கீழ்ப்படுறீங்களோ அவங்க உங்க தலைவரா மாறிடுவாங்க. யாருக்கு நீங்க உங்க தலையை ஆட்டுறீங்களோ அவங்க உங்களுடைய ஆதிக்கம் செலுத்துறதுதான ஒரு டொமினியன் ஆயிடுவாங்க. டொமினியன் இது ஒரு மிஸ்ட்ரி, இது ஒரு சீக்ரெட். இந்த ஒரு டொமினியனா மாறும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற குணங்கள் உங்களுக்குள்ள வந்துடும். இப்ப என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ எனக்காக ஊழியம் செய் அப்படி என்று நான் அழைக்கிறேன். இல்ல என்னால ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க எனக்கு மரியாதை கொடுக்காம நீங்க சாத்தானுக்கு அங்க மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எனக்காக ஊழியம் செய்யுங்க, எனக்கான வேலைகளை பாருங்கன்னு நான் உங்களை அழைக்கிறேன். ஆனா இல்ல நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க சாத்தானுக்கு எஸ் சொல்லிட்டு எனக்கு நோ சொல்லிட்டீங்க. அப்ப எனக்கு நீங்க எஸ் சொன்னா நான் உங்களுடைய அப்பாவா மாறிடுறேன், எனக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நான் உங்களுடைய அப்பாவா மாறிடுறேன். அப்போ என்னோடவே உங்களுடைய மரண பரியந்தம் வரை நீங்க எனக்கு எஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பாவாய் மாறுவேன். என்னுடைய குணங்களும் என்னுடைய நற்கந்தமும் என்னை போலவே ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் உங்களை வைத்து நான் செய்ய இருக்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். ஏன்னா நீங்க என்னுடைய பிள்ளைகளை, அப்போ யாருக்கு நீங்க கீழ்ப்படுறீங்களோ அவங்களுடைய பிள்ளைகளை நீங்க மாறிடுறீங்க. அப்ப ஆதாம் தொலைத்த அத்தனை காரியங்களும் எப்படி நீங்க சரி செய்ய முடியும்னா, எனக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்க அதை சரி செஞ்சுக்கலாம்.
என்னை விசுவாசிக்கும் பொழுது சரி செஞ்சுக்கலாம். எனக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது சரி செஞ்சுக்கலாம். எனக்கு நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் பொழுது என் தேவன் தான் எனக்கு முதல் ப்ரையாரிட்டி அப்படின்னு நீங்க செய்யும் பொழுது அது சரி செஞ்சுக்கலாம். அப்ப எனக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நீங்க ஸ்பிரிச்சுவலி என்னை போலவே மாற முடியும். என்னை போலவே மாற முடியும் என் அன்பு பிள்ளைகளே. அப்போ மாம்சமும் ரத்தமும் எதனால இப்படி ஒரு காரியத்தை அனுபவிச்சது? பாவத்துக்குள்ள போச்சு, மரணம் அப்படிங்கிற ஒரு கெட்ட காரியங்கள் உள்ள வந்தது மாம்சம் மட்டும் வேலை பார்த்ததுனால. மாம்சம் என்ன சொல்லுகிறது? சாத்தான் ஓ ஆசை வார்த்தைகளை பேசி தேவர்களைப் போல மாறுவேன், இப்படி மாறிடுவேன், அப்படி மாறிடுவேன்னு மயக்கத்தின் வார்த்தைகளை பேசி, அப்போ அந்த மாம்சம் அந்த நேரத்துல வேலை பார்த்திருக்கு. இப்ப இந்த சாத்தானுடைய உணவு என்னவா இருக்கு? இப்போ ஒரு பாம்பு இருக்கு, உங்களுடைய இக்கோசிஸ்டம் பாம்பு. அந்த இக்கோசிஸ்டம் பாம்பு எங்க வாழும்? மண்ணை தோண்டி மண்ணுக்குள்ள ஒரு ஓட்டைய போட்டு அந்த ஓட்டைக்குள்ள போய் பதுங்கி இருக்கும். அதோடைய உணவே பார்த்தீங்கன்னா மண்ணை தான் தின்னும். அதோடைய உணவு தான் அதோடைய ஆகாரம். அந்த 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 மண்ணு தான் அதுக்கு ஆகாரம். அந்த மண்ணையே அது அப்படியே அரிச்சு 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 மண்ணுக்குள்ளேயே அந்த வாய பகுதியை வச்சு 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 மண்ணையே சாப்பிட்டு கொண்டிருக்கும். இப்ப நீங்க ஸ்பிரிச்சுவலி பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ரீதியில நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய மாம்சமும் ரத்தமுமாய் உங்களுடைய ஓன் டெசிஷன். நான் ஒரு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறேன். என்ன ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப எப்படி ஆவியிலே வாழ்றது, எப்படி ஆவியிலே நடக்கிறது, ஆவியிலே ஜெபிக்கிறது எப்படி? இது மாம்சமா வாழக்கூடாதுன்னு சொல்றாங்களே, இது எப்படின்னு உங்களுக்கு புரியலன்னா நான் இப்ப சொல்லி கொடுக்குறேன், நீங்க கேளுங்க. உங்களுடைய சுய சிந்தனைகள், உங்களுடைய ஓன் டெசிஷன், உங்களுடைய ஓன் கற்பனைகள், உங்களுடைய யோசனைகளை நீங்க அப்புறப்படுத்தி, உங்களுடைய யோசனைகளை அப்புறப்படுத்தி தேவ சமூகத்தில் கிடைக்கிறதான ஆலோசனை, தேவ சமூகத்தில் கிடைக்கிறதான நிம்மதி, தேவ சமூகத்தில் கிடைக்கிறதான சந்தோஷம், தேவ சமூகத்தில் கிடைக்கிறதான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தேவ சமூகத்தில் கிடைக்கிறதான கவுன்சிலிங், இப்படிப்பட்டதான காரியத்தை நீங்க கீழ்ப்படிந்து அதன்படி போகும் பொழுதுதான் நீங்க மாம்சத்துக்குரிய பிள்ளைகளாய் இல்லாமல் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நீங்க ஆவியிலே நடக்க முடியும். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு ஆசை அதிகமா இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் எதை செய்ய சொல்லுகிறார்? அப்போ ஒரு இடத்துல வல்லமை செயல்படணும் அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில நடக்கும்போதுதான் ஒரு வல்லமை செயல்படும். ஒரு தரிசனம் எனேபிள் ஆகுது அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியிலே அந்த மனுஷியோ மனிதனோ கீழ்ப்படிந்தா மாத்திரம்தான் என்னுடைய முகத்தையோ தரிசனத்தையோ உங்களுடைய எதிர்காலத்துக்குரிய தரிசனத்தையோ என்னால காட்ட முடியும். உங்களுடைய சுய சிந்தனை இங்க வேலை பார்க்க கூடாது. நீங்க ஒரு நாள் எடுத்துக்கங்க, காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நான் வாழறேன்னு நீங்க நீங்க ஒரு கால்குலேஷன் போடுங்க. அப்ப எந்திரிக்கிறேன், பல் வளர்க்கிறேன், இதெல்லாம் ஓகே. முடிவுகள் எப்படி எடுக்கிறேன், யார வச்சு முடிவு எடுக்கிறேன்? ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கிறீங்க, உங்க அப்பாவை கூப்பிடுறீங்கல்ல, அப்பா நான் இதை செய்யட்டுமா, இந்த லேண்டு வாங்கலாம்னு ஆசைப்படுறேன், நான் இந்த லோன் போட்டு வீடு கட்டலான்னு ஆசைப்படுறேன். உங்க அப்பா கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்றீங்கல்ல, உங்களுடைய உலகத்துக்குரிய அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்றீங்கல்ல, நீங்க என்ன பண்ணணும்? என்கிட்ட கேட்கணும். தேவ சமூகத்தில் வந்து நான் இதை செய்ய போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்னோடு பேசும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு பாதையை டைரக்ட் பண்ணி விடுவேன். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு பாதையை நான் காட்டி கொடுப்பேன். அந்த பாதையின் வழியாக நீங்க போகும் பொழுதுதான் அங்க நீங்க வீடு கட்டினாலும் கடன்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியும். அங்க நீங்க ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாக முடியும். உங்களுடைய சுய சிந்தனைகள் வேலை பார்க்கும் பொழுது மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மாம்சம் மட்டும்தான். மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கும்போது மாம்சம் மட்டும்தான். என்னுடைய சுவாசத்தை ஊதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது லைக் அ டெட் பாடி தான். என்னுடைய சுவாசத்தை ஊதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். இட் இஸ் லைக் அ சேர். ஒரு சேர் மாதிரி தான் அது. என்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே தான் அதுக்கு உயிர் கிடைக்குது. அப்ப உங்களுடைய மனம் போன போக்குல
வாழ்றது வாழ்க்கை கிடையாது என் அன்பு பிள்ளைகளே. என்னிடம் கேட்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த வாழ்க்கையினுடைய காரியங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆசீர்வாதமாக மாறும். அப்ப ஆவியிலே நடப்பது அப்படி என்பதே என்னன்னா, எனக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய கற்பனைகள்னா நான் நினைக்கிற காரியங்கள், நான் போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள், நான் என்னுடைய மைண்டுக்குள்ள வச்சிருக்கிற அநேக திட்டங்களை உங்களிடம் வெளிப்படுத்தி அதன்படி நீங்க நடக்கும் பொழுது, ஆவியிலே நடக்கும் பொழுதுதான் இங்க மரணம் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மாம்சமும் ரத்தமும் வேலை பார்த்த விதம் என்னன்னா, என்னுடைய ஜீவ சுவாசம் ஊதுறதுக்கு முன்னாடி, என்னுடைய சுவாசத்தை ஊதுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு பொம்மை போலதான். சின்ன ஒரு பொம்மை போலதான். அப்படியே படுக்க வச்சிருந்த அந்த ஆதாம் சுவாசத்தை கொடுத்த உடனே உணர்வுகள், அறிவு வேலை பார்க்க ஆரம்பிக்குது. அவனுக்குள்ள ஹார்ட் பீட் வருது. அவனுக்குள்ள எல்லாமே சர்க்குலேட் ஆகி கொண்டு இருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே. அப்போ வெறும் மாம்சம் மட்டும் உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு மரணத்தை அனுமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய மாம்சம். அதனாலதான் ஒரு குடும்பமாய், ஆவியாத்மா சரீரமாய் ஒரு குடும்பம், இது வீக் ஆனாலும் ஸ்பிரிட் மேற்கொள்ளும். இது தோல்வியானாலும் ஓ ஆத்துமா ஆத்துமா இருக்கு, ஸ்பிரிட் அதை சரிப்படுத்தும் என்பதற்காக 3 விஷயத்தை நான் ஒரு குடும்பமாய் வைத்திருக்கிறேன். அதே போலதான் உங்களுடைய குடும்பம் ரொம்ப முக்கியம் என் அன்பு பிள்ளைகளே. உங்களுடைய குடும்பம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய கணவருக்கோ நீங்க துரோகம் செய்யக்கூடாது. உங்களுடைய மனைவிக்கோ சரி, உங்களுடைய கணவருக்கோ சரி துரோகம் செய்யக்கூடாது. இப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒரு குடும்பம் நான் சொன்னேன். பிதா குமாரனுக்கு துரோகம் செய்ய முடியுமா? இல்ல பரிசுத்த ஆவியானருக்கு துரோகம் செய்ய முடியுமா? முடியாது, முடியாது. அதே போலதான் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள 3 பேர் இருக்கிறாங்கன்னா கூட அந்த குடும்பத்துக்குள்ள துரோகம் அப்படிங்கிறது வரக்கூடாது. துரோகம்னா என்ன? உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட பேசுறது, உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற ஒருத்தவங்க கிட்ட பேசுறது. உங்க மனைவியை விட்டு வேற ஒரு நபர்கிட்ட நீங்க பேசக்கூடாது. உங்களுடைய கணவரை விட்டு வேற ஒரு நபர்கிட்ட கணவர் கூட என்னெல்லாம் பேசுவீங்களோ அது போல இன்னொரு மனிதன் கிட்ட பேசணும். ஒரு சகோதரத்துவத்தோடு ஆவிக்குரிய ரீதியிலே வழிநடத்துகிற பிள்ளைகளாய் தான் அந்த சகோதரத்துவத்துல இருக்கணும். உலகத்துக்குரிய சகோதரன் கிடையாது. ஆவிக்குரிய ரீதியில சகோதரத்துவத்தை தொடர வேண்டும் என் பிள்ளைகளை. நீங்க சாதாரண பேசினா எந்த ஒரு வாழ்க்கையும் கரப்ஷன் ஆகிவிடும். ஆனா நீங்க ஆவிக்குரிய ரீதியிலே என்னுடைய உதவியோடு கூட அந்த நட்பை தொடரும் பொழுது என் அன்பு மகள் நிர்மலா, என் அன்பு மகள் பிரியா இப்படியாக மாறி மாறி எனக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்காக இந்த சர்மன்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காட் இஸ் குட் மினிஸ்ட்ரியில. இப்ப இந்த பிள்ளைகள் ஒரு மன ஆவியோடு இருக்கும் பொழுதுதான் இந்த ஊழியத்தை சரியாக செய்ய முடியும். அப்ப ஒரு மன ஆவி, அந்த ஒரு மன ஆவி என்னது? ஒரே போல சிந்திப்பது, ஒரே போல செயலாக்கம், ஒரே போல காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுதுதான், அந்த ஒரு மன ஆவி இருக்கும் பொழுதுதான் ஊழியத்தை செய்ய முடியும் என் அன்பு பிள்ளைகளை. அப்ப ஒரு மனம் இருக்க வேண்டும். இங்க துரோகம் இல்லாதபடி ஒரு மனம் செயல்பட வேண்டும். ஒரு மனம் செயல்படும் பொழுதுதான் இங்க வெற்றி காண முடியும். அப்போ ஒவ்வொரு இடத்துல தோல்விகள் நடக்கிறது என்னன்னா, ஒரு மன ஆவி இல்லை, குடும்பத்துக்குள்ள ஒரு மன ஆவி இல்லை. அப்போ ஒரு மன ஆவி கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாசல் வழி திறக்கிறதா ஒரு மன ஆவி. சாத்தான் கூட பிரிவினை ஆவி, சாத்தான் கொடுக்கறத பிரிவினை ஆவி. அப்ப உங்களுடைய கணவரை நேசிக்க வேண்டும், மனைவியை நேசிக்கும். அப்ப ஒரு ஃபேமிலி ஓரியன்ட்ல தான் பிதா குமரன் பரிசுத்த ஆவி, ஆவி ஆத்மா சரீரம் அப்படி என்று சொல்லி ஒரு மனிதனை நான் உருவாக்குகிறேன். ஒரு மனிதனை நான் உருவாக்குறேன். அதே போலதான் அப்பா, மனைவி, குழந்தை, கணவன், மனைவி, குழந்தை, இப்படி கணவன், மனைவி, குழந்தை இப்படி என்று சொல்லி நான் உருவாக்கி இந்த பந்தத்துக்குள்ள வச்சிருக்கிறேன். அப்போ மாம்சமும் ரத்தமும் இந்த சர்ப்பத்தினுடைய உணவா இருக்கிறது. நீங்க அதுதான் நீங்க உங்களுடைய சுய சிந்தனைகளில் நீங்க வாழும் பொழுது, இந்த சுய சிந்தனைகள்ல நீங்க நடக்கும் பொழுது இந்த சர்ப்பமானது உங்களுடைய கிட்னியை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிடுவான்.
உங்க லிவரை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிடுவான். உங்களுடைய மூளையில ஒரு டியூமர் வருதுன்னா இந்த டியூமரை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிடுவான். அப்ப இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே. நீங்க என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, என்னுடைய சுயம் இங்க வேலை பார்க்காது, என்னுடைய தேவனோடு இடைப்பட்டு நான் இந்த முடிவுகளை எடுப்பேன். இந்த நாள் தொடக்கம் முதல் முடிவு வரை என் தேவனுடைய சமூகத்தில் வைத்து விட்டு நான் முடிவை எடுப்பேன். என்னுடைய தேவன் என்ன விருப்பப்படுகிறார் அதன்படி நான் வாழ்வேன். நீங்க பழசெல்லாம் விட்டுருங்க. நான் முன்னாடி நீங்க வாழ்ந்ததை பத்தி நான் பேசல என் பிள்ளைகளே. நீங்க இந்த நொடி பொழுது இந்த நாள்ல நீங்க ஒரு முடிவு எடுத்துக்குங்க. என்னுடைய தேவன் என்ன சிந்திக்கிறாரோ என்ன எதிர்பார்க்கிறாரோ அது போல என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றும் பொழுது கண்டிப்பாக எனக்கு அதுக்கான ஆசீர்வாதம் இருக்கு. ஏன்னா எங்க அப்பா எனக்கு நல்லதுதான் சொல்லுவாரு. எங்க அப்பா எனக்கு நல்லதான் சிந்திப்பாரு. எங்க அப்பா எனக்கு சுவாசத்தை கொடுத்த தேவன், உயிர் மூச்சு கொடுத்த தேவன். அவர் எனக்கு நல்லதுதான் செய்வாரு. அப்படிங்கிற ஒரு 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 மன ஆவியோடு இணைந்து என்னை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு சகல விதமான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும் என் பிள்ளைகளே. ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவன் தான் சாத்தான். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவன் தான் தேவன். கொடுக்கிற தேவன். தேவனுடைய குணம் கொடுக்கிறது. தேவனுடைய குணம் நன்மை செய்கிறது. தேவனுடைய குணம் பாதுகாப்பது. தேவனுடைய குணம் அரவணைக்கிறது. தேவனுடைய குணம் உயர்த்துவது. தேவனுடைய குணம் என்னை போலவே படைக்கப்பட்ட பிள்ளைகள் விசேஷித்தவர்கள். க்ளோரி, a man will become more glory எப்ப தெரியுமா? எனக்கு கீழ்ப்படிந்து அவன் நடந்து கொண்டே வரும் பொழுது அவனே ஒரு குளோரியஸ் மேனா நான் மாத்தி விட்டுருவேன். அவனே ஒரு மகிமைக்குரிய ஒரு பாத்திரமாய் மாத்தி விடுவேன். மகிமைக்குரிய பாத்திரம் எப்போ வரும்னா, என்னை தொடர்ந்து ஃபாலோ செய்து கொண்டிருக்கும் பொழுது, என்னையே கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றும் பொழுது, நான் விருப்பப்படுகிறதை செய்யும் பொழுது அந்த மனிதனையே குளோரியஸ் மேனாக நான் மாற்றி விடுவேன் என் அன்பு பிள்ளைகளே. அதனால இந்த மாம்சமும் ரத்தமும் வேலை பார்த்தால் மரணம் நிச்சயம். நித்திய ஜீவனுக்காக ஜீவனுள்ள ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஜீவனுள்ள ரத்தம் தான் கரைகளை துடைத்து அழுக்குகளை போக்கி உங்களை பரலோக வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு பாத்திரமாய் உருவாக்கி இந்த ஜீவ ரத்தத்தை நீங்க கிளைம் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி நீங்க நான் சிந்தின இந்த ரத்தத்தை பயன்படுத்தும் பொழுது நித்திய ஜீவன் மிகவும் முக்கியம் என் அன்பு பிள்ளைகளே. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் நித்திய ஜீவனை குறிச்சு பேசுறாங்க. இது என்னன்னே புரியலன்னு ஒரு சில பேர்கள் இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இட்டர்னல் லைஃப்னு உங்களுக்கு இப்ப அது புரியவே புரியாது. நான் என்னுடைய ஊழியர்களுக்கு அநேக தரிசனங்களை காட்டி கொண்டு வருகிறேன். நித்திய ஜீவன்னா என்னன்னு நீங்க பழகிற இந்த உபத்திரவம் அந்த ஒரு வாழ்க்கையில இருக்காது. அந்த ஒரு வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், அத்தனை என்னுடைய கனிகளும் நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கும். என்னுடைய கனிகள் நிறைந்த வாழ்க்கை, ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்படும் அந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையில. அதுல உங்களுக்கு இந்த கசப்பு, மேட்டிமை, இந்த தோல்வி, இந்த காரியங்கள் எந்த ஒரு கெட்ட சிந்தனையுமே இருக்காது. நீங்க சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீங்க உழைக்காம ராஜா போல வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை. இந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக தான் இது புரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர, என்னுடைய பெயர் அறியாத பிள்ளைகளோ எனக்குரிய காரியங்களை செய்யாத பிள்ளைகளோ இதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் பகவத்கீதை இருக்கு, குரான் இருக்கு, ஆனா வேதாகமத்துக்கு மட்டும்தான் பரிசுத்த வேதாகமம். பெயரை பாருங்க, பைபிளுக்கு மட்டும்தான் ஹோலி பைபிள். ஏன்னா இது எப்ப வந்தது? இது எல்லாமே கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்னாடியில இருந்து இருந்த சரித்திரங்கள். இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. பகவத்கீதா அதுக்கப்புறம் வந்தது, குரான் அதுக்கப்புறம் வந்தது. ஆனா பிஃபோர் கிரைஸ்ட் வம்ச வரலாறுகள், ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ், ஹிஸ்டாரிக்கல் விட்னஸஸ், லிவிங் விட்னஸஸ் existed before Christ. உண்மையான தேவன் என்று சொல்லி புரிந்து கொள்ளுங்கள். பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட்.
இதை வச்சுதான் டைம் கால்குலேஷன்ஸ், இதை வச்சுதான் நேரங்கள், காலங்கள், தரிசனங்கள், இப்படிப்பட்டதான இனிஷியேஷன்ஸ், இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் தேசத்துக்குள்ள ஓ நுழைய ஆரம்பித்தது என் பிள்ளைகளை. அதுக்கு முன்னாடி ஒரு பெண்டுலம் கிளாக்கை வச்சு ஒவ்வொரு அப்படியே எப்படி மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆகுதுன்னு நேரத்தை கணித்த காலங்கள் உண்டு. ஓ இதுதான் நேரமா, இப்படிதான் இந்த 1 மணி நேரம்னா இவ்வளோ கணக்கா, அப்படிலாம். அப்படியே ஒரு டெவலப்மெண்ட் இந்த பூமிக்குள்ள. டெவலப்மெண்ட் 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 எப்போ வந்ததுன்னா, இயேசு இந்த பூமிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம். இயேசு இந்த பூமிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம். அப்போ எது பழசு? ஆதியும் அந்தமுமா இருக்கிற தேவன் தான் பழைய தேவன். இதெல்லாம் இப்ப சேர்ந்த கூட்டங்கள், இப்ப சேர்ந்த ஆதிக்கம், இப்ப சேர்ந்த பிரின்சிபாலிட்டிஸ், இப்ப சேர்ந்த பவர்ஸ், இப்ப சேர்ந்து தடுத்து நிறுத்த வந்த இப்படி ஒரு இருள். ஆனா ஆதியிலே நான் வார்த்தையாய் இருந்தேன். வார்த்தை தான் இந்த பூமிக்கு வந்து உங்கள் மத்தியில் நான் இப்பொழுது பேசிக் கொண்டு இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகள், நன்றி, நன்றிப்பா. கொடா கொடி நன்றி. நீங்க கொடுத்த வார்த்தைகள், நீங்க பேசின வார்த்தைகள், இதுல ஒரு விஷயம் எனக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கிறது என்னன்னா, எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கிறது என்னன்னா, விருப்பத்தின்படி வாழும் பொழுது மாம்சத்தினுடைய செயலாக்கம், விருப்பத்தின்படி வாழும் பொழுது மண்ணு செயல்படுது. அப்ப இந்த மண்ணு தான் இந்த ஸ்னேக்குக்கு உணவா இருக்கிறது. பயாலஜிக்கலி எக்கோசிஸ்டம் பார்த்தா, இந்த எக்கோசிஸ்டமுடைய டீமை பார்த்தா, அந்த பாம்பு மண்ணை தின்கிற ஒரு விஷயமா காணப்படுது. அப்ப மண்ணு போல நாங்க வாழ்ந்தா அது ஒவ்வொன்னா சாப்பிட்டுட்டு ஒரு மரணத்தை கொண்டு வரும். ஆனா உங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது அங்க ஒரு நித்திய ஜீவன் இருக்கு, அங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு, அங்க மரணம் இல்லைன்னு புரிய வருது. அப்போ படைக்கும் பொழுது ஆதாம எப்படி படைச்சிங்களோ அதுக்குதான் நீங்க ரிவர்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. நீங்க இப்படிலாம் சொல்லி பேசி 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 உங்களுக்கு கீழ்ப்படிய வச்சு ரிவர்ஸ் செய்து கொண்டிருக்கீங்க. அப்ப எந்த அளவுக்கு கீழ்ப்படிய 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 நல்ல குணங்கள் வந்து சேரும், நல்ல காரியங்கள் வந்து சேரும் அப்படி என்றது நீங்க புரிய வைக்கிறீங்க ஆண்டவரே. கொடா கொடி நன்றி. இப்போ ஒரு மனிதனுக்குள்ள நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இப்ப அந்த கெட்டது வெளியில போகணும்னா இயேசு அந்த மனிதனை ஃபுல்லா ஆட்கொள்ளும் பொழுதுதான் அந்த மனுஷன் நல்ல மனுஷனா மாறுவான். அப்படிங்கிறதா நீங்க இவ்வளோ நேரம் பேசினதான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அழகான அற்புதமான ஒரு டெப்த், அதாவது ஸ்பிரிட்குள்ள எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஆனந்தமா அப்படி ஒரு இன்டீரியர் ஒரு இது கொடுக்குது. கொடா கொடி நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. அடுத்து ஆண்டி ஜபம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆண்டி நீங்க ஜபம் பண்ணி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற சுவாமி, நன்றியோடு இந்த அருமையான இந்த காலை வேளையில அப்பா, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில சுவாமி, நாங்கள் ஒன்று கூடி அட்டவரே கர்த்தாவே ராஜா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பாடின பாடல்கள், வாசித்த வசனம், அப்பா கர்த்தாவே சுவாமி, உமக்கு கொடுத்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அப்பா கர்த்தாவே சுவாமி, சாட்சி, செய்தி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படியாக இந்த காலை வேளையில இப்படியாக மோடு சற்று நேரம் நாங்கள் ஐக்கியமா இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எத்தனையோ ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் இல்லாத இந்த சிலாக்கியத்தை ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அற்பமாக இருக்கிற ஒரு சிறு கூட்டத்தோடு நீர் ஆண்டவரை கொடுத்திருக்கிற இந்த மகா பெரிய மகத்துவத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, நீர் ஆண்டவர் எங்களோடு, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஆண்டவரே படைப்புகளை ஆண்டவரே கர்த்தாவை எங்களோடு விளக்கி 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 சொல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தீரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு விளக்கி, நாங்க வேதத்துல படிச்சு, வேதத்துல நாங்க ஒவ்வொரு நாளும் வேதத்துல தியானித்து வரும்போதும் கூட நீங்க நேருக்கு நேராக இடைப்பட்டு இப்படியாக மகள் மூலமாக
நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி. நீர் விலையேற பெற்ற பொக்கிஷம் அப்பா. நீர் எங்களுக்கு விலையேற பெற்ற பொக்கிஷம். இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நாங்கள் இப்படியாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே கர்த்தாவே உணர்வுள்ள வாக்கு, எங்கள் ஒவ்வொருவரையும் உணர்வுள்ள வாக்குவதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இதை மீண்டுமாக கேட்கப் போகிற இன்னும் அநேக ஆத்துமாக்கள், அநேக பிள்ளைகளுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு தெளிவு வர, ஒரு உணர்வு வர ஆண்டவர் கிருபை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை இப்படியாக வழிநடத்தி வருகிறீர். இப்படியாக உம்முடைய வார்த்தைகளை கேட்க வைக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உணர்வுள்ளவர்களாக இது எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்து ஒரு உணர்வுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே உம்மோடு ஐக்கியமாய் ஜீவித்து உம்முடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து உணர்ந்து அதன்படி நாங்கள் ஜீவித்து பல வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, ஏசப்பா இந்த வார்த்தை மிக முக்கியமானது. கீழ்ப்படிந்து, இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, கீழ்ப்படியாததுனாலதானே இவ்வளோ பெரிய பாவம் இந்த உலகத்துல, எவ்வளோ பெரிய பாவம். ஆனால் நாங்க ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் உடைய ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஜீவிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க ஆண்டவர் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யணும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே மக்கள் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி தகப்பனே. நித்திய ஜீவனை குறித்து ஒவ்வொரு முறையும் நித்திய ஜீவனை குறித்து எந்த விதத்தையாவது இந்த உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நீங்க கருத்தோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி. ஆமாண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, எத்தனையோ கொடான கொடி பிள்ளைகள் தங்களுடைய ஆத்மாவை குறித்து கவலைப்படாமல், தங்களுடைய ஆத்மாவுடைய நிலைமை என்னன்னு அறியாமல், தங்கள் ஆத்மா தன்னுடைய சரீரை விட்டு வெளியே போனா எங்க போகுன்றது தெரியாமல், இப்படியாக ஒரு இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, அந்த இருளான வாழ்க்கை மாறணும். ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் இருள் மாறி வெளிச்சம் கிடைக்கணும். அந்த வெளிச்சம் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ள வர வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தைகள் கடந்து செல்லணும் சுவாமி. ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் நம்முடைய வார்த்தைகள் கடந்து செல்லணும். இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு இருப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அப்போ இப்படிப்பட்ட வசனத்தின்படி நீ ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீங்க தட்டி கொண்டு இருக்கிறீங்க. தட்டுகிற சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்டு இருதயம் திறக்கப்பட்டு அவர்களுடைய இருதயத்துக்கு வருகிற இருள் நீங்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் கடந்து சென்று அவங்க இருதயத்தை வெளிச்சமாக்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக, உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாற ஆண்டவர் கிருபை செய்யணும். ஒவ்வொருவருமே நித்திய ஜீவனை குறித்ததான ஒரு நாலேஜ், ஒரு அறிவு ஒவ்வொருவருக்கும் பெறத்தக்கதாக, ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் ஒரு உணர்வுள்ள ஆவியை ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ள ஊற்றுங்க சுவாமி, ஊற்றுங்க ராஜா. ஏன்னா அந்த ஒரு உணர்வு இருக்கும்போதுதான் நம்ம தேட முடியும். அந்த உணர்வு இருந்தா தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் யார் என்பதை அறிந்து உணர்ந்து மண்டையில வருவாங்க சுவாமி. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்ன தேவன் அநேக வாசஸ்தலங்களை நம்முடைய பிள்ளைகளுக்காக நேர் வைத்திருக்கிறேன். அந்த வாசஸ்தலம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு உணர்வு இல்லாமல் கொடான கொடி பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கணும். அங்க ஒரு மாற்றம் வரணும். அவங்க இருதயத்தோடு நீங்க பேசணும். நீங்க பேசி
அவர்கள் நீங்க யார் என்பதை உணர்ந்து அறிந்து மண்டையில வரணும் சுவாமி. வரணும் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, மக்கள் நன்றி, மக்கள் நன்றி, மக்கள் நன்றி. எத்தனையோ எங்கள் தேசத்துக்குள்ள நாங்க இந்த காணொளி மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டிருப்பது எத்தனையோ முரட்டாட்டமான செயல்கள் எங்கள் தேசத்துக்குள்ள. உம்முடைய ஆலயத்தை இடிப்பது, உம்முடைய மக்களை எல்லாம் அடிப்பது, அந்த மக்களை எல்லாம் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக்குறது. உம்முடைய வார்த்தையை அறிவிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் போதகர்கள் தாக்கப்படுவது, இப்படி எத்தனையோ முரட்டாட்டமான செயல்கள், பிசாசின் செயல்கள் எங்கள் தேசத்துக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. எங்கள் தேசத்துக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது முரட்டாட்டமான செயல்கள். நாங்க பார்க்கும்போது மனம் பதைக்கத்தக்கதான முரட்டாட்டங்கள். எங்கள் தேசம் மாறணும் சுவாமி. இந்த முரட்டாட்டங்கள் மாறணும். இந்த தீங்கு செய்யற காரியங்கள் மாறணும் சுவாமி. ஒவ்வொரு இருதையும் அந்த இருளிலிருந்து நீங்கி வெளிச்சத்தை காணணும். ஆமாண்டவரே, வெளிச்சமில்லாமல் இருளான சாத்தான் பிடியில சிக்கி கொண்டு மக்கள் சாத்தானுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவரே, அந்த காரியமெல்லாம் ஒளிந்து போகும். அந்த சாத்தானுடைய செயல்கள், சாத்தானுடைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து மறைந்து போகணும். உம்முடைய அன்பு இந்த பூமியில நிலைத்திருக்கணும். ஒவ்வொரு இருதயத்துக்கும் உம்முடைய அன்பு ஊற்றப்படணும் சாமி. ஊற்றப்படணும். இந்த முரட்டாட்டமான காரியங்கள்லாம் முடிவடைந்து உங்களுடைய அன்பு இந்த ஒவ்வொருடைய இருதயத்துக்கு ஊற்றப்படும் பொழுது இப்படிப்பட்ட தீங்கான காரியங்கள் தேசத்துக்குள் நடக்காமல் இருக்கும். ஆவியானவர் தாமே இவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் நீங்க எதிர்பார்ப்பது உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி ஜெபிக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கணும். தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தங்களை தாழ்த்தி சேமத்துக்காக தேசத்தினுடைய சேமத்துக்காக வேண்டுதல் பண்ணும்போது அதை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு வசனத்துல சொல்லியிருக்கீங்க. அதனால நாங்க தேசத்துக்காக நாங்க செபிக்கிற இயேசுராஜா, செபிக்கிறோம். நீங்க சுவாமி இந்த சூழ்நிலைகள் மாறத்தக்கதான ஒரு பெரிய எழுப்புதலை எங்கள் தேசத்துக்குள்ள கொடுத்து பெரிய எழுப்புதல் எங்கள் தேசத்துக்குள்ள எழும்பணும் சுவாமி. ஒவ்வொரு இருதையும் உண்மை அறிகிற அறிவில கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யணும் சுவாமி. பரிசுத்தாவியானவரே, மக்கள் நன்றி. தீங்கான காரியங்கள் எல்லாம் அழிந்து ஒளிந்து போகணும். உம்முடைய பரிசுத்த வாழ்க்கை ஒவ்வொருவரும் வாழத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யணும் சுவாமி. ஆவியானவரே, மக்கள் நன்றி. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஒவ்வொருவரும் உணரணும் சுவாமி. உணரணும். ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீர். உம்முடைய ஆண்டவரே, ஆதியோடு அந்தமாக செயல்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நீரே எங்களுக்கு மீண்டும் மீண்டும் வேதத்துல நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் நேரடியாகவும் நீர் எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்கும் நன்றி சுவாமி. நன்றி ராஜா. உம்மை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்துல சுடர்விட்டு எரிகிற ஒரு வெளிச்சங்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை செய்கிற நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யணும் சுவாமி. ஆவியானவரே, மக்கள் நன்றி. உங்களுடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யும். உங்களுடைய சித்தம் ஒரு ஆத்மாவும் ஒரு ஆத்மாவும் கெட்டு நரகத்துக்கு போவது உங்களுடைய சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிப்படையணும். எல்லாரும் நித்திய ஜீவனை பெறணும். இதுதான் உங்களுடைய சித்தம். இந்த சித்தம் இந்த பூமியில நிறைவேற செயல்படுகிற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட இந்த உண்மை ஆராதிக்கிற காரியங்கள், உண்மை தொழுது கொள்கிற காரியங்கள் இந்த பூமியில இருக்கிற அனைத்து மக்களும் செயல்பட கர்த்தர் கிருபை செய்யணும். ஒவ்வொருவரோடு பேசணும்.
ஆவியானவரே மக்கள் நன்றி நன்றி. இப்படிப்பட்டதான கூடுகை எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் உங்களுடைய கரம் இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த ஜூம்ல கலந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, உங்களுடைய அன்பின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கர்த்தாவே, நீர் செய்ய போகிற பெரிய அதிசயமான காரியங்களுக்காக நன்றி ராஜா. நீர் கொடுக்க போகிற பெரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சுவாமி. நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பேர் பேராக, குடும்ப குடும்பமாக ஆசீர்வதிங்க சுவாமி. இயேசுராஜா மக்கள் நன்றி 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 ராஜா. இந்த ஜூம் இன்னும் 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 அதிக அதிகமாக ஆண்டவரே மக்களோடு ஆண்டவரே இன்னும் அதிக அதிகமாக நீர் ஆத்துமாக்களை கொடுத்து இந்த காரியம் ஆண்டவரே கர்த்தா 1 10 30 60 100 லட்சம் கோடியுமாக பலன் தரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க சுவாமி. வழி நடத்துங்க. நடத்தி கொண்டிருக்கிற பிரியா பிரியா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் பரிபூர்ணமாக சந்தித்து ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தணும். வருகிற புதிய ஆண்டிலே சுவாமி கர்த்தாவே ஒரு ஒளிமயமான எல்லாரும் எப்பவும் இருக்கும். ஆனாலும் இன்னும் பல மடங்கு ஒளிமயமான வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.